ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்மளுக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடு வீடியோ. இந்த லிஸ்ட் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 சேடஸ்ட் டெத் இன் அனிமே. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். சரி வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். 5th பிளேஸில் இருக்கிற டெத் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா கென்டோ நனாமி ஃப்ரம் ஜுஜுட்சு கைசன். கென்டோ நனாமி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நார்மலான சாசர் கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமான ஒரு டிபெண்டபிளான ஒரு மென்டராக இருந்திருப்பார். அவருக்கு முன்னாடி அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனாக காமிச்சிருப்பாங்க. என்ன தான் இவர் வந்து நார்மல் வாழ்க்கை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருந்தாலும் பட் ஸ்டில் இவர் திரும்பி அந்த ஜுஜுட்சு சாசரரோட சொசைட்டிக்கு வந்து இன்னசென்ட் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார். எப்பப்போல்லாம் அவங்களுக்கு மக்களுக்கு வந்து உதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இவர் வந்து உதவி செய்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஷிபுயா இன்சிடென்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்தாலும் எக்ஸாஸ்டாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருந்திருப்பார். அவருக்கு வந்து அந்த சிட்டியை வந்து எப்படி சொல்கிறது அம்போன்னு விட்டுட்டு போகிறோங்கிற அந்த மைண்டே இருந்திருக்காது. அவரோட அந்த கடைசி சில நிமிஷத்தில் வந்து யூஜிக்கிட்ட வந்து அந்த ஃப்யூச்சரை வந்து ஒப்படைச்சிட்டு போகிறாரு. அந்த மேண்ட்டில் வந்து பாஸ் ஆன் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஏதோ ஒரு சாவரனால ஒரு பேர்டனை வந்து யூஜிக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரோட வார்த்தைகள்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லியிருப்பார். அவருக்கு யூஜிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் அவர் போனதுக்கப்புறமும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க பேசினது முடிஞ்ச சில நிமிஷங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மஹிட்டோ வந்து நனாமியை வந்து யூஜி முன்னாடியே கொண்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது பயங்கர எப்படி சொல்கிறது பார்க்கவே கஷ்டமாக இருந்திருக்கும் நமக்கும் யூஜிக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நனாமியை வந்து எப்படி சொல்கிறது பயங்கரமாக ஒரு கெத்தாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னடா அப்படி பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன் இவரை வந்து 5th பிளேஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த டெத்தை வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் அவருக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லாத மாதிரியும் காமிச்சிருந்துருப்பாங்க. என்ன அவர் வந்து இன்னும் காப்பாற்றணும்னு நினச்சிருந்துருப்பார். பட் அது முடியாமல் போயிருந்திருக்கும். அது அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் நான் வந்து இதை 5th பிளேஸில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசாக எந்த இடத்துலையும் இம்பேக்ட் இருந்த மாதிரியும் கிடையாது. அதனாலையும் தான் இதை வந்து 5th பிளேஸில் வைக்கிறேன். ஏன்னா அனிமேல் இது வரைக்கும் பெருசாக இம்பேக்ட் எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா கென்டோ நனாமியோட வாய்ஸ் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா கென்ஜிரோ சூடா வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஃபைனல் மொமெண்ட்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு அழுதுகிட்டே போகிற மாதிரிலாம் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதனால பயங்கர டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா கணீர்னு இருக்கும் சூடாவோட வாய்ஸு. அதுக்கே நான் வந்து ஒரு செப்பரேட்டான ஃபேன். 4th பிளேஸில் இருக்கிற டெத் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா நெஜி ஹியூகா ஃப்ரம் நருட்டோ ஷிப்புடன் ஆர் நருட்டோ. நெஜி ஹியூகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீனியஸான ஆளுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஹியூகா கிளான்லேயே. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சுருந்துருப்பார் அப்படின்னா ஒரு பர்சனோட டெஸ்டினியை வந்து என்ன பண்ணாலும் யாராலையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஆள். பட் ஸ்டோரி போக போக வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ கூட அந்த ரைவல்ரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த புரிதலை வந்து அவர் உண்டாக்கியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு பர்சன்னால் வந்து அவங்களோட டிட்டர்மினேஷன் அண்ட் சாய்ஸ் வச்சு மட்டும்தான் அவனோட ஃப்யூச்சர் வந்து ஷேப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் ரியலைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. 4th கிரேட் நிஞ்சா வார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவையும் ஹினாட்டாவையும் காப்பாற்றுறதுக்கு வந்து அந்த டெட்லியான அட்டாக்ஸ்க்கு வந்து ஒரு ஷீல்டாக மாதிரி அவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்து நின்றுருப்பாங்க எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல். ஏன்னா அவன் வந்து அந்த உலகத்திலே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பீப்புளை வந்து காப்பாற்றுறதுக்காக அவன் ஓன் லைஃப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தான் அந்த டைமில். அவனோட ஃபைனல் மொமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெஜி வந்து சிரிச்சுக்கிட்டே நருட்டோ கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணுன்னு அவன் எடுத்த டிசிஷன் வந்து அவனோடது தான், வேறு யாருமே வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து எதை ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஒரு ஃபேட் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியிலேருந்து அவர் கம்ப்ளீட்டாக ப்ரோக் ஆகி வெளியே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த நெஜியோட சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ அண்ட் ஹினாட்டாக்கு வந்து அவங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிற எல்லா ஆர்ட்ஸையுமே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துச்சு. நெஜியோட டெத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டையர் கொனஹா வில்லேஜுமே வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நருட்டோ ஷிப்புடன்லி ஒன் ஆஃப் த சேடஸ்ட் அண்ட் எமோஷ்னலான டெத்தாக வச்சுக்கலாம். பட் இதை விட பெட்டரான டெத்ஸ் வந்து இன்னும் மேலே இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை 4th போட்டிருக்கேன். 3rd பிளேஸில் இருக்க கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாச்சி உச்சிஹா
ஃப்ரம் நருட்டோ. இட்டாச்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நிஞ்சாவிலே பயப்படுற ஒரு பயங்கரமான கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவன் வந்து பவருக்காக வந்து அவனோட மொத்த கிளானையுமே வந்து மேசக்கர் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. பல வருஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் சாஸ்கே எல்லாருமே வந்து அவனை ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பிளட்டி வில்லனாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இட்டாச்சி செத்த அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் எல்லாமே ஒன்று ஒன்றா ரிவீல் ஆகிருக்கும். இட்டாச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு மிஷினை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பான். அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கொனஹா வில்லேஜில் வந்து நடக்க போகிற அந்த சிவில் வாரை வந்து தடுக்கிறது தான். அந்த சிவில் வார் மட்டும் நடந்துச்சுன்னா கொனஹா வில்லேஜே மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிரும் அப்படிங்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்த உலகமே அவனை ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, அவனோட ரெப்புடேஷன் போனாலும் பரவாயில்ல, அவன் ஃபேமிலி போனாலும் பரவாயில்ல, அவனோட ஓன் ஹாப்பினஸே போனாலும் பரவாயில்ல, அந்த வில்லேஜையும் அவன் தம்பி சாஸ்கேவையும் காப்பாற்றுறதுக்காக இந்த மிஷனை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பான் இட்டாச்சி. இட்டாச்சியோட ஃபைனல் மூமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாசுகேயோட பேட்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இட்டாச்சிக்கு வந்து ஒரு பயங்கரமான டெர்மினல் இல்னஸ் இருக்கும். இருந்தாலும் வந்து சாசுகே கூட அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டுருப்பான் எண்டு வரைக்கும். அவன் கூட அவனை சாவடிக்கணும்னு கிடையாது, பட் உரோச்சிமாவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து சாசுகேவோட வெளியே வந்து அவனை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இட்டாச்சியோட அந்த லாஸ்ட் பிட் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சாஸ்கே கிட்ட நடந்து போய் அந்த ஸ்லோவாக சிரித்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபோர் ஹெட்டில் அந்த டேப் பண்ணியிருப்பான் ஃபிங்கர்ஸை வச்சு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகி வந்திருப்பான். அதை வந்து ஒரு சைலண்ட்டான குட் பாயாகவும் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக காட்ட முடியாத அவன் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து ஓப்பனாக காட்ட முடியாத அந்த அன்பை வந்து காட்டுற ஒரு விதமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த இட்டாச்சியோட அந்த உண்மைகள்லாம் தெரிய வந்தப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாதாரணமான வில்லனோட முடிவாக இல்லாமல் ஒரு கிரேட்டஸ்டான ஹீரோவோட ஒரு ஃபேர்வெல் மாதிரி அந்த டெத்து வந்து அமைஞ்சிருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா இட்டாச்சி வந்து அந்த ஹெட் டேப் பண்ணுறப்போ முன்னாடி வந்து ஒரு சேயிங் மாதிரி சொல்லியிருப்பார், என்னன்னா ஃபர்கிவ் மீ சாஸ்கே, திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாமே வந்து திருப்பி ரீவின் அந்த எப்படி சொல்கிறது ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுவாங்க. அப்போல்லாம் அதை நம்ம கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நமக்கே வந்து கண்ணெல்லாம் கலங்கும். அந்த அளவுக்கு டச்சிங்காக இருக்கும் இந்த சீன்லாம். செகண்டாக இருக்கிற டெத் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா போர்ட்கஸ்டி ஏஸ் ஃப்ரம் ஒன் பீஸ். ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா லூஃபியோட ஒரு அன்பான அண்ணனாகவும் ஒயிட் பெர்ட் பைரட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிவிஷன் கமாண்டராகவும் இருந்திருப்பான். என்ன தான் கோல்டி ராஜரோட பையங்கிற அந்த பேர்டனை வந்து ஏஸ் வந்து சுமந்துட்டு இருந்தாலும் ஒயிட் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஏங்கிட்டு இருந்த அந்த ஃபேமிலியும் அந்த ஒரு அக்செப்டன்ஸையும் வந்து கொடுத்துருப்பாரு. மரைன் ஃபார் வார் ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பைரட்ஸ் வந்து அவங்களோட லைஃப்ஸை வந்து ரிஸ்க் எடுத்து ஏஸோட எக்ஸிக்யூஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து போயிருப்பாங்க. பயங்கரமான ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸை வந்து ஃப்ரீ ஆக்கி அவர் வந்து தப்பிச்சிட்டாரு, அவங்க வந்து எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அட்மிரல் அக்கைனு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்டை இன்சல்ட் பண்ணதும் அந்த இன்சல்ட்டை வந்து ஒயிட் பேர்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவன் அப்பாவாக நினச்சிக்கிட்டு இருந்த ஃபிகர் வந்து யாரும் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால திருப்பி அவனை வந்து போய் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு போயிருப்பார் ஏஸு. அப்படி வந்து அக்கைனோ கூட வந்து இல்லை ஏஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அக்கைனோ வந்து லூஃபியை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் லூஃபியை காப்பாற்றுறதுக்காக அந்த அட்டாக்கு குறுக்க போய் நின்று அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட பிரதரான லூஃபியை வந்து காப்பாற்றிருப்பார். லூஃபியோட கையில் வந்து சாகிற தருணத்தில் இருந்த ஏசு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறதுக்கே வந்து அருகதை இல்லாத எனக்கு இவ்வளோ அன்பு காட்டின எல்லாருக்கும் நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஏசுவோட அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸில் சொல்கிற அவர் அந்த தேங்க்யூ லூஃபி வந்து பிரேக் டவுன் ஆகி அழுகிற அந்த சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போதே எப்படி சொல்கிறது அந்த எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கதறிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு பிரெத் டேக்கிங்கான ஒரு டெத்தாக இருந்திருக்கும் ஏஸோடது. ஏஸோட டெத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட ஜேர்னியை வந்து முடிக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா லூஃபியை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒன் பீஸ்லேயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் ஏஸோட டெத்து வந்து இருந்தது. ஏஸ் வந்து ஃபைனல் மூமெண்ட்டில் சொன்ன அந்த லைன் என்ன அப்படின்னா தேங்க்யூ ஃபார் லவ்விங் மீ, இப்படி ஒரு லைனை சொல்லிவிட்டு மனுஷன் உயிரை விட்டுருவார். ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹானரபிள் மென்ஷன், கோயிங் மேரி ஃப்ரம் ஒன் பீஸ். கோயிங் மேரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டார் ஹார்ட்ஸோட ஃபஸ்ட்டு ஷிப் மட்டும் கிடையாது, அது அவங்களோட ஹோம் இல்லாட்டி ஒரு கம்பேனியன் இல்லை சைலண்ட் மெம்பர் ஆஃப் க்ரூ அப்படி கூட வச்சுக்கலாம்.
கிராண்ட் லைன் அட்வென்ச்சரோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மெரி வந்து லூஃபி மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்கச்சக்கமான பேட்டில்ஸு ஸ்டாம்ஸு அந்த மாதிரி நினச்சி பார்க்கக்கூட முடியாத மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கோம். ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி இன்னும் பயங்கர டேஞ்சரஸாக மாதிரி இருக்கும். அதில் வந்து மெரி வந்து பயங்கரமாக டேமேஜஸ் வந்து வாங்கியிருக்கோம். அதை வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணவும் முடியாதுங்கிற மாதிரி மாறி இருக்கும். இதுக்கப்புறம் மெரியை வந்து சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கோயிங் மெரி கடைசியாக லாஸ்ட் டைமாக வந்து போய் அவங்களோட ஸ்ட்ராஹாட் மெம்பர்ஸை வந்து காப்பாற்றணுன்னு எனிஸ்லாபி ஆர்க்கில் வந்து எல்லாரையும் போய் காப்பாற்றுறதுக்காக போயிருக்கோம். என்ன தான் வந்து இப்போ வந்து அது போனால் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறாக போயிடும் அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்கு வந்து போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தப்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிங் மெரிக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு வைக்கிங் ஸ்டைல் ஃபியூனரல் வந்து கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பயங்கர ஹார்ட் வார்மிங்காக இருக்கும் அந்த சீனு. ஆனால் எல்லோரும் அழுதுகிட்டு தான் இருப்போம் அந்த டைமில். ஷிப்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மெரி வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. என்னென்னா அதுக்கப்புறம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது, இது வரைக்கும் என்னை வச்சு இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கோம். இவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கோம். வெறும் ஒரு ஷிப்புன்னு நினச்சி குட் பாய் சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குட் பாய் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்களோட எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து எல்லா ஜேர்னிலையும் வந்து கூட இருந்த ஒரு நண்பனை வந்து வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இந்த எமோஷ்னல் ஃபேர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பையுமே வந்து நம்மளால் வந்து இவ்வளோ கேரக்டரைஸ் பண்ணி ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க ஒன் பீஸில். இதுக்கெலாம் ஓடாக்கு வந்து கோவிலே கட்டலாம், ஒரு ஷிப்பை பார்த்து அழுவு வச்சுட்டாங்கங்கிற மாதிரி எனக்குலாம் இருந்துச்சு அந்த டைமில். அந்த லாஸ்ட் டைமில் மெரி வந்து சொன்ன லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ எம் சாரி, ஐ வாண்டட் டு கேரி யூ ஆல் அ லிட்டில் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி கோயிங் மெரி வந்து சொல்லியிருக்கோம். சொல்லிவிட்டு அது எரியிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஃபைனலாக ஃபஸ்ட் பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டில் இருக்கிற டெத் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா த கிங் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி த ஹொக்காகே மேக்கர் ஜிராயா ஃப்ரம் நருட்டோ. என்னதான் ஜிராயா வந்து லெஜெண்டரி சானினா நருட்டோ வேர்ல்டில் இருந்தாலும் அனிமே ஃபேன்ஸ் நடுவில் வந்து பயங்கர மரியாதைக்குரிய ஆள் தான் வந்து ஜிராயா. நருட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராகவோ ஒரு ஃபாதர் ஃபிகராகவோ நருட்டோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்புகிற சில ஆட்களில் ரொம்ப முக்கியமான ஆளாக வந்து ஜிராயா இருந்திருப்பார். ஜிராயோட அந்த சில்லியான பர்சனாலிட்டிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெடிக்கேட்டடான ஒரு புத்திசாலி ஷினோபி வந்திருக்கான். அந்த ஷினோபி வந்து பார்த்திங்கன்னா கொனஹா வில்லேஜோட ப்ரொடெக்ஷனையும் அதே மாதிரி அந்த உலகத்துக்கே பீஸை கொண்டு வர போகிற அந்த சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸையும் வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பெயினோட லீடர் வந்து அக்கட்சுக்கி தான் அப்படின்னு தெரிய வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் ரெயின் வில்லேஜை தனியாக வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து முடிவெடுத்திருப்பார் ஜிராயா. அவர் எதிர்பார்த்ததை விட அவர் ஃபைட் பண்ண ஆப்போனண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாலும் அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வந்து முடிவெடுத்திருக்க மாட்டார். இன்ஸ்டெட் அவர் வந்து பெயினோட சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பார். அப்போ தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த என்டையர் வேர்ல்டுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. என்னதான் வந்து ஃபேட்டலான இன்ஜுரிஸை வந்து வாங்கியிருந்தாலும் ஒரு கையே போயிருந்தாலும் ஸ்டில் ஜிராயை வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க அவரால் முடிஞ்சதை வச்சு. அவரோட அந்த ஃபைனல் ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்திங்கன்னா பெயின் சீக்கிரட்டை கண்டுபிடிச்சி அது ஒரு கோடட் மெசேஜாக வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. எப்படியாவது இதை வந்து நருட்டோ கண்டுபிடிச்சி டிஃபீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அப்படி வந்து அந்த தண்ணியில் வந்து முழுகும்போது ஜிராயோட வாழ்க்கையை வந்து திரும்பி பார்ப்பார். அப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது எல்லாமே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ், அவரோட ட்ரீம்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ மேலே அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கை. அவர் எடுத்த அந்த டிசிஷனுக்கு அவர் வந்து ரிக்ரெட் பண்ணாமல் முகத்தில் ஒரு சிரிப்போட வந்து நருட்டோ மேலே வந்து அந்த நம்பிக்கையை வச்சுருப்பார். ஏன்னா அவன் தான் வந்து அந்த வேர்ல்டுக்கு பீஸை கொண்டு வர போகிறான் அப்படிங்கிறதுனால. ஜிராயோட டெத்து வந்து பார்த்திங்கன்னா நருட்டோவை வந்து உலுக்கியிருக்கும். அவன் வந்து இதுக்கு மேலே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், பயங்கர ஸ்ட்ராங் ஆகணும், அவன் கூட இருக்கவங்க யாருமே இந்த மாதிரி இறந்துடக்கூடாது அப்படின்னு புஷ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ ஷிப்புடன்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் ஜிராயோட டெத் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அனிமே இண்டஸ்ட்ரியிலே இல்லை ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த அன்ஃபர்கெட்டபிள் எமோஷ்னலான டெத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிராயோட டெத்து தான். அது பயங்கர எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டு கேரக்டராகவே ஜிராயா இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிராயோட அந்த ஃபைனல் கோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த டேல் ஆஃப் ஜிராயா த கேலண்ட்.
வில் end a little better I hope அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட ஃபைனல் மூமெண்ட்ஸை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி சாகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டும் உங்களுக்கிட்டன்னு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்டும் எவ்வளோ ஒத்து போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது டீட்டெயில் மிஸ் பண்ணியிருந்தாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இனிமேல் அனிமே கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய். Until we meet again.